பிசினஸ் பர்ப்பஸ்க்காக ஃபோன் வாங்கலாமா? இல்ல டேப் வாங்கலாமான்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃப்யூஸ்டா இருந்தது. வெப்சைட்ஸ் பார்க்குறது, ஆர்டர் எடுக்கிறது, WhatsAppல செக் பண்றது இது எல்லாத்துக்குமே டேப் தான் கரெக்ட்டா இருக்குன்றதுனால பக்கத்துல குரோமா இருந்தது. சரி விசிட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நம்மளுக்கு சிம் போட்டு காலும் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஸ்பெசிஃபிகேஷனும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு பார்த்துருந்தோம். அதில Samsung Galaxy A9 Plus தான் வந்து கரெக்ட்டா இருந்த மாரி இருந்துச்சு. நாங்க லேட் நைட் போனதுனால பெருசா கூட்டம் எதுவுமே இல்ல. இந்த லைட்டிங்க்கும், அந்த இடத்துக்கும் என் பையன் வந்து ஜாலியா விளையாட ஆரம்பிச்சுட்டான். செப்பல் போட்டுட்டு ஓடிட்டு இருந்ததுனால 2, 3 வாட்டி கீழ விழுந்துட்டான். அதுக்கப்புறம் செப்பல கழட்டி விட்டுட்டோம். சின்ராச கையிலேயே பிடிக்க முடியல. ஆனா இவ்ளோ பண்ணியும் கடைசில நாங்க அந்த டேப் வாங்கல. டேப் பார்த்துட்டு வரலான்னு தான் போனோம். அதனால பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். இவங்க ஆஃபர் குடுக்குற மாதிரி குடுக்குறாங்க. ஆனா, அதுக்கப்புறம் வாரண்டின்ற பேர்ல திருப்பி அவங்க ஆஃபர் குடுத்த அமௌண்ட்ட சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. இதில கம்பேர் பண்றதுக்கு எங்களுக்கு ஆன்லைன்லயே ஆஃபர் இருந்த மாரி இருந்தது. அதனால நாங்க Amazonலயே ஆர்டர் போட்டுட்டோம். இந்த மாரிலாம் யார் பண்ணியிருக்காங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கடைக்கு போயிட்டு சுத்தி பார்த்துட்டு கடைசில எதுவுமே வாங்காம வந்து ஆன்லைன்லயே ஆர்டர் போடுறது. மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது இந்த மாதிரி நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம்.